சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகனும் பைந்தேன் அலங்கர் பகுமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அதற்கதிர் ஞாயிறும் திங்களுமே பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் கூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. வணக்கம். நவராத்திரி 3ஆம் நாளான இன்று வடிவம் 3ஆம் நாள் அம்மனின் வடிவம் வாராகி அம்மன். 4 வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் பூஜித்து வணங்க வேண்டும். திருதியை கோலம் மலர் கோலம் போட வேண்டும். பூக்கள் செண்பகமொட்டு குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நைவேத்தியம் கோதுமை சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல். ராகம் பாட வேண்டிய ராகம் காம்போதி. பலன் தனதானியம் பெருகும், வாழ்வு சிறப்பாக அமையும். இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலமானது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். இந்த கோவில் மிகவும் அற்புதமான, அனைவரும் வணங்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தலம். காமாட்சி அம்மனை பற்றிய ஒரு புராண கதை. காமாட்சி அம்மனின் புராண கதை மிகவும் ஆழமானது மற்றும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கதை. பண்டைய நூல்கள் மற்றும் வாய்மொழி மரபுகளின்படி பார்வதியின் அவதாரமான காமாட்சி ஒரு தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பிறந்தார். பண்டைய காலங்களில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு மாமரத்தின் கீழ் சிவபெருமானின் பாசத்தை பெறுவதற்காக தெய்வம் தீவிர தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அவளுடைய பக்தி மிகவும் ஆழமானது. அவளுடைய அசைக்க முடியாத அன்பால் கவரப்பட்ட சிவபெருமான் அவள் முன் தோன்றி அவளை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இந்த கதை அந்த அம்மன் அன்பான கண்களை கொண்டவள் என்று பொருள்படும். காமாட்சியின் வடிவத்தை எடுத்து காஞ்சிபுரத்தை தனது வசிப்பிடமாக தேர்ந்தெடுத்ததாக மேலும் விளக்குகிறது. இவர் காமாட்சி அம்மன் சிவன் மீது கொண்ட பக்தியை பார்த்து சிவனே காமாட்சி அம்மனை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். காமாட்சி அம்மன் கோவிலின் கட்டிடக்கலையை பற்றி கூற வேண்டுமானால், இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அற்புதமான ஒரு கட்டிடக்கலை. இந்த கோவில் என்பது அனைவரும் சென்று பார்த்தோமானால் இந்த கோவிலில் இருக்கும் கட்டிடக்கலையை பார்ப்பதற்கு நமக்கு நேரமே பத்தாது. அந்த அளவுக்கு அருமையான கட்டிடக்கலையுடன் இந்த கோவிலானது கட்டப்பட்டுள்ளது. இங்கு தங்க தாமரை குளம், ஆடி பீட மண்டபம், காயத்ரி மண்டபம், பங்காரு காமாட்சி மண்டபம், துவஜாரோகண மண்டபம் போன்ற மண்டபங்கள் இந்த கோவிலில் அமைந்துள்ளன. திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் பங்குனி உத்திரம், நவராத்திரி, காமாட்சி தாயார் விரதம், சங்கர ஜெயந்தி போன்ற விழாக்கள் இந்த கோவிலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாட்சி அம்மன் கோவில் பார்வதி தேவியின் வான வெளிப்பாடான காமாட்சி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. காமாட்சி அம்மன் கோவிலில் சௌந்தரிய லட்சுமி மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. குமரக்கோட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள பழைய காமாட்சி தேவி கோவில் தற்போது ஆதிபீட பரமேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறது. கோவிலுடைய நேரம் காலை திறந்திருக்கும் நேரம் 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை நேரமானது 4 மணி முதல் 9 மணி வரை. இந்த கோவிலுக்கு காஞ்சிபுரம் செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலை சென்று தரிசனம் செய்யவும். நன்றி, வணக்கம். ஷைன் குட் வைப்ஸ் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து ஷேர், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் இனிய நவராத்திரி